மருத்துவர் மக்களை தேடி தேடி போய் பார்த்து வைத்தியம் பார்க்கிறார். அவர்தான் மதுரை மக்களின் கடவுளாகவும் இருக்கிறார். அவர் யார் என்பதை காணொளி காட்டட்டும். மருத்துவம் பெருவணிகமாகி போன தேசத்தில் ஆதரவற்ற முதியோரை தேடி தேடி சென்று சிகிச்சை அளிக்கிறார் இந்த மாண்புமிகு மருத்துவர். நடக்க முடியாமலும் தனித்தும் வசிக்கும் முதியோருக்கு குறைந்த கட்டணத்திலும் பணமே பெற்றுக் கொள்ளாமலும் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மதுரைக்காரர் செய்யும் சேவையால் இதுவரை பயனடைந்தவர்கள் 25,000 பேர். மதுரையை சுற்றிலும் 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒற்றை அலைபேசி அழைப்புக்கு போய் நிற்கிறார். எமர்ஜென்சி மெடிசனில் முதுநிலை முடித்திருக்கும் இந்த மருத்துவர் சிகிச்சைக்கு பெரும் பணம் செலவழிக்க முடியாத எளிய மக்களுக்கு இவர் உருவாக்கியுள்ள டாக்டர் ஆன் வீல்ஸ் மொபைல் கிளினிக் பெரும் ஆறுதல். கொரோனா காலத்திலும் பம்பரமாக உழைத்ததில் வெளிப்பட்டது இவரது மானுட நேசம். முதியோருக்கு சிகிச்சையை போலவே தேவைப்படுவது அவர்களின் உணர்வுகளை காது கொடுத்து கேட்கும் ஒரு மனது. அடுத்த வீட்டில் பிரச்சனை என்றாலே ஜன்னல் சாத்துகிற உலகில் அப்படி ஒரு கருணை மனம் வாய்ந்த இந்த மாண்புமிகு மருத்துவருக்கு நம்பிக்கை மகுடம் சூட்டி மகிழ்கிறது ஆனந்த விகடன். மனமுகர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள். எமர்ஜென்சி என்பது மக்கள் நம்மை தேடி வருவதல்ல, மக்களை தேடி நான் செய்வது என்று நிரூபித்த இந்த மருத்துவருக்கு எங்கள் வாழ்த்துகள். விருதோடு இணைந்து G2 வழங்கும் ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக காத்திருக்கிறது. அது such a huge platform. நான் வந்து 5 இயர்ஸாக வந்து நாங்கள் போட்டு உழைப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதில் வந்து மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா மதுரை இல்லாமல் வந்து நான் இல்லை. ரெண்டாவது நான் கும்பிட்ற அன்னை மீனாட்சி சொக்கநாதர், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னையை தத்தெடுத்துக்கிட்ட எல்லா பெரியவங்களையும் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம் எங்கே போனாலும். இந்த 5 இயர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 30,000 பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் 2019 செப்டம்பர் 16 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். வெரி ஹம்பிள், வெறும் ஒரு 5 மெடிசனோட ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 30,000 பீப்புளுக்கு மேலே ரீச் பண்ணிட்டோம். இட்ஸ் நாட் அன் ஒன் மேன் ஷோ. எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரெயின் சைல்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, the man behind the ஷோன்னு சொல்லிட்டு. கடவுள் சொல்லுவாங்க அப்பா அம்மா கிடைக்கிறது, மனைவி கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்து வரணும். பட் ஆனால் ஒரு அப்பா ஸ்தானத்தில் எனக்கு ஒரு மாமனார் கிடைச்சது ஒரு பெரிய பெரிய யூனோ, அது யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல மாமனார் இருக்காரு, அவர் எனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு. அவர் தான் மேன் பிஹைண்ட் த ஷோ. அதே மாதிரி நாங்கள் வந்து எங்கள் ஒர்க்கை வந்து 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது, ஏர்லி மார்னிங் 2 o'clock ஸ்டார்ட் பண்ணோன்னு நைட் 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்களோட பர்சனல் டைம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய நன்றி, என்னோட சன்னுக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க 3 பேரும் இந்த மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஓ தம் a lot. இவ்வளவு பெரிய சேவை செய்வதற்கு ஒரு தனி மனிதர் மட்டும் காரணமா இருக்க முடியாது. பெண்களுக்கு பின்னால் மட்டுமல்ல, ஆண்களுக்கு பின்னாலும் பெண்கள் இருப்பது அவசியம் என்பதை நிரூபித்த இந்த தம்பதிக்கு எங்கள் வாழ்த்துகள். She is the woman behind, in front, on top, everything. I am nothing without her. ஸோ எல்லாமே என்னை வந்து ஒரு கம்ப்ளீட் ஹியூமன் பீயிங்காக மாற்றின ஒரு பெரிய பெருமை வந்து என்னோட ஒய்ஃபை சார். ஸோ ஐ ஓவர் அ லாட். சாதாரண மனிதராக இருந்திருப்பேன் காரல் மார்க்ஸ் சொன்னாரு. அதை இப்போது பார்ப்பது போல் இருக்கிறது. உயர்த்தி பிடிங்க, இது உங்களுக்கான விருது. ஆனந்த விகடனின் நம்பிக்கை இளைஞருக்கான விருது 2024. என்னோட டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 42 பேர் எங்களோட டீமில் இருக்கோம். I got 6 doctors, almost 32 nurses,
and 8 auxiliary staffs, 2 drivers. அவங்க எல்லாருமே இட்ஸ் an entire team work. எல்லாருமே அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலை பார்த்தா தான் வந்து செய்ய முடியும். ஐ ஹோப் someday ஹோம் ஹெல்த் கேருங்கிறது ஒரு ஈஸியாக இருக்கணும். ஏன்னா ஹெல்த் வந்து ஒரு பேசிக் ரைட் ஆஃப் எவ்ரிபடி. எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும். நாங்கள் வந்து நுக் அண்ட் கார்னர் இல்லாதவங்களுக்கும் இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும் ட்ரை பண்ணுறோம்.